Hello everyone, hope you guys are fine. So first of all, உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்து எல்லாருமே மெயின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ மெயின்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம IBPS-PO அப்படிங்கிறது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும், சரியா? ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாக 25 மார்க்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் எழுதுவோம், சரிங்களா? 25 மார்க்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10 மார்க் ப்ளஸ் 15 மார்க். அதாவது 10 மார்க் பார்த்தோம்னா நமக்கு லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது 10 மார்க் இருக்க போகுது. அண்ட் தென் இந்த 15 மார்க் பார்த்தோம்னா நமக்கு எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் தென் எஸ்ஏ ரைட்டிங் சின்ன வயசுல இருந்தே பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸ்கூல்லேயே இப்போ 10th வரைக்கும் 12th வரைக்குமே இங்கிலீஷ் பேப்பர் 2 இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் நம்ம எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறதுலாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்ததுதான். பெருசா புதுசாலாம் இங்கே ஒன்றும் சேர்த்துடல, சரிங்களா? இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் தான். இந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம அப்ளை பண்ணா 25 out of 25 அப்படிங்கிறத எடுத்துடலாம். பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு சில நுவான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நுவான்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன அந்த 2 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்னா என்ன? நம்ம அஃபிஷியல் பர்பஸஸ்க்காக எழுதக்கூடிய லெட்டர்ஸை வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அஃபிஷியல் பர்பஸஸ் லைக் ஒரு ஆஃபீஸர் அவரோட ஹையர் அத்தாரிட்டிக்கு லெட்டர் எழுதுறது, ஓகேங்களா? நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு லெட்டர் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம அஃபிஷியல் லெட்டர்ஸ் ஆர் எல்ஸ் ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேங்களா? நியூஸ் பேப்பருக்கு எடிட்டருக்கு எழுத சொல்றதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்துட்டே இருக்கிறது, சரிங்களா? அப்ப ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் ரீசன்ஸ்க்காக அஃபிஷியல் பர்பஸஸ்க்காக எழுதக்கூடிய லெட்டர்ஸை நம்ம ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பர்சனல் ரீசன்ஸ்க்காக எழுதக்கூடிய லெட்டர்ஸ், ஓகேவா? பியூர்லி பர்சனல் ரீசன்ஸாக இருக்கும் இதுல. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் நம்ம ரிலேஷன்ஸ், இந்த மாதிரியான காரணங்கள் அவங்களுக்காக எழுதக்கூடிய லெட்டர்ஸ் என்னன்னு சொல்றோம்னா நம்ம பர்சனல் லெட்டர்ஸ், ஐ மீன் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளவு எழுத போறோம், டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, அந்த டைம்குள்ள முடிக்க முடியுமா, என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம லெட்டரை ப்ரெசென்ட் பண்ண போறோம், இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முக்கியமா பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துறோம், சரிங்களா? கீ பாயிண்ட்ஸ் ஃபார் லெட்டர் ரைட்டிங், ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, சரிங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான் சொல்ல போற இந்த ஒரு மிஸ்டேக்கை ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் பண்றாங்க. அதனால நல்லா ப்ரெசென்ட் பண்ணியுமே அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது இல்லாம போயிருது. என்ன அந்த மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கொஸ்டின்ல பார்த்தோம்னா A, B அண்ட் C இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டினை எடுத்து நம்ம ஆன்சரா டைப் பண்ணுவோம், இல்லையா? ஸோ ABC அப்படின்னு சொல்லி 3 லெட்டர்ஸ் இருக்கும், 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த கொஸ்டினை தான் நம்ம ஆன்சரா வந்து கொடுக்க போறோம், சரிங்களா? எல்லாருமே கரெக்டா ஃபார்மேட்லாம் போட்டு லெட்டர் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆனா ஒரு சில்லி மிஸ்டேக் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கொஸ்டினை எழுதுறோம் அப்படிங்கறத மிஸ் பண்ணிடுறோம், ஓகேவா? இப்ப இதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டோட்டலா இது எழுதுனது அப்படியே வேஸ்ட் ஆயிடும், ஓகேவா? அப்ப இந்த ஒரு சில்லி மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. இதனால நிறைய பேர் வேலையை இழந்திருக்காங்க, சரியா? சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதுதான் டிப்ரெஷனோட டீப்பஸ்ட் ஸ்டேட், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கொஸ்டினை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கான்சியஸா இருக்கணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் A கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறீங்க அப்படின்னா A அப்படிங்கறத போட்டுட்டு அதுக்கு கீழே உங்களோட ஆன்சர்ஸை நீங்க பிரசன்ட் பண்ணணும், ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அதுதான், இதை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து எல்லா விஷயங்களையுமே பண்ணணும், ஓகேவா? இது பேசிக்கான விஷயம் தான். என்ன கொஸ்டின் எடுத்து எழுதுறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணாம விட்டனால நிறைய பேருக்கு வேலை மிஸ் ஆயிருக்கு, சரியா? சோ அந்த ஒரு தப்பை நம்ம பண்ண மாட்டோம், பண்ணவும் வேண்டாம், சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் திங். அடுத்ததா பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வேர்ட் லிமிட் அப்படிங்கிறது 150 வேர்ட்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு லெட்டருக்கு பார்த்தோம்னா 150 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதே போதும். அண்ட் தென் டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8 to 10 minutes அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா 10 மார்க்குக்கு எழுத போறோம். ஒரு 8 to 10 minutes அப்படிங்கிறது ஒரு இன்னஃபான டைமா இருக்கும். பட் ஸ்டில் இதையுமே நம்ம கம்மி பண்ணணும். நமக்கு டைப்பிங் ஸ்பீட் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஆன் த ஸ்பாட்ல திங்க் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டா திங்க் பண்ணிட்டு பக்கத்திலேயே நம்ம ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கறது ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை டைப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அப்ப டைம் அப்படிங்கிறது 8 to 10 minutes அப்படிங்கறத சொன்னாலுமே ஆவரேஜா நம்ம ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சா கரெக்டா இருக்கும். சரிங்களா? 8 minutes தான். இதுல ஒரு 2 minutes நம்ம யோசிக்கிறது கூட எடுத்துக்கலாம். மீதி இருக்க 8 minutesல வந்து நம்ம டைப் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரைசேஷனை கரெக்டா முடிச்சிடலாம். சரிங்களா? சிம்பிளா தான் இருக்க போகுது. ஆனா அதை வந்து நம்ம கரெக்டான வேல பிரசன்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்றத கரெக்டா நம்ம, ஏன்னா நமக்கு வேர்ட்ஸ் காலம்ல வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப கரெக்டான லிமிட்குள்ளதான் நம்ம எழுதுறோமா, கரெக்டான வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோமா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஓகே, பட் ஸ்டில் மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கட்டும். ரொம்ப மேஜரான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ அதுல எல்லாம் நம்ம கான்சியஸா இருக்கணும். சோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, டைம் லிமிட் அப்படிங்கறத பார்த்தாச்சு. வேற என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம லெட்டரை பிரசன்ட் பண்றப்ப முக்கியமான விஷயங்கள் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டு எழுதுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சென்டென்ஸ் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இங்க இந்த இடத்துல எனக்கு தெரியுது இது வந்து கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஐ பிளே ஃபுட்பால் அப்படின்னு தான் வரணும். ஐ பிளேஸ் ஃபுட்பால் அப்படிங்கிறது தப்பு தான். சரியா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இது வரைக்கும் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்றேன் ஐ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி கிராமட்டிக்கலி ஒரு எரரை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன பண்ணணும்னா, நார்மலா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்றப்ப டைரக்டா கர்சரை இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், டைரக்டா கர்சரை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஒரு வேர்டை மட்டும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம எக்ஸாம்ல அதை பண்ண முடியாது. இங்க இருந்து நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வந்து இந்த வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஃபுட்பால் அப்படிங்கறத டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது நமக்கு டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய டைம் கன்சியூம் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இது சின்ன சென்டென்ஸா இருக்கு. ஓகேவா? இதுவே பெரிய சென்டென்ஸ்ல எடுத்தோன்னே நான் வேர்ப்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், டைம் அப்படிங்கிறது நிறைய கன்சியூம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஃபுல் சென்டென்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்றது. சோ அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், யோசிக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான கிராமட்டிக்கல் ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. ரொம்ப ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ரொம்ப டாப் லெவல்ல நமக்கு அந்த வொக்காப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. ஓகேங்களா? ஒரு லெட்டர் அப்படிங்கிறது நம்ம கன்வே பண்ண வரது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு, அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணக்கூடியவங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தாலே போதும். நார்மல் லாங்குவேஜ்ல சிம்பிளா நம்ம என்ன சொல்ல வரோமோ அது தெளிவா சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல நமக்கு மார்க் விழுந்துடும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் உங்க லெட்டர் ரைட்டிங்ல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நான் இந்த இடத்துல காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லெட்டரா இல்லாம யாரு படிச்சாலும் புரிஞ்சுக்கிற அளவுல இருந்துச்சுனாலே போதும், நமக்கு லெட்டர் ரைட்டிங்ல நல்ல மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சரியா? சோ லெட்டர் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய நுவான்சஸ் ஒரு சிலதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கம்ப்யூட்டர் வைஸ் பாக்குறப்ப இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஐ எம் ரிமைண்டிங் யூ. சரியா? சோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெட்டர்ஸ்ல நம்ம ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்த்தோம். ஓகே, நமக்கு கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஃபார்மல் லெட்டர் எழுதுற மாதிரியும் ஆப்ஷன்ல இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுற மாதிரியும் ஆப்ஷன்ல இருக்கதான் போகுது. ஓகேவா? ஏபிசில. சோ எதை நான் சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஓகேவா? சோ யூஸ்வலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர் யூஸ் பண்றது, ஃபார்மல் லெட்டர் சூஸ் பண்றது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப ப்ரிஃபரபிளான ஒரு திங். ஓகே, பிகாஸ் ஃபார்மல் லெட்டரை யூஸ் பண்றதுனால, சூஸ் பண்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்பலாம் ஆகாது. ஓகேங்களா? பிகாஸ் டக்கு நம்ம ஃப்ரம் டு அதெல்லாம் வந்து சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம். பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசைஸா கொஸ்டின்ல இருந்தே நம்ம டெவலப் பண்ணிடலாம். அதோடய ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க, அதை அட்ரஸ் பண்ற மாதிரி நம்ம பாடி ஆஃப் த லெட்டர் அங்கிருந்தே நம்ம டிரைவ் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தோம்னா முக்கியமான இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஃபார்மல் லெட்டரோட ஸ்ட்ரக்சருக்கே பார்த்தோம்னா
நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட, மினிமம் 5 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம இந்த ஃப்ரம் டு டேட் போடுறது, சல்யூட்டேஷன் கொடுக்கறது, சப்ஜெக்ட் அண்ட் தென் சல்யூட்டேஷன் கொடுத்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரைசேஷனுக்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் தென் நம்ம என்ன பாடி ஆஃப் த லெக்சர்ல என்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கு ரிமைனிங் மார்க்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் கண்டென்ட். சரியா? ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கே நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்துறதுனால ஈஸியா ஃபார்மல் லெட்டரை சூஸ் பண்ணி எழுதுறவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இன்ஃபார்மல் லெட்டர் எழுதலாமா அப்படின்னு கேட்டா ப்ரிஃபரபிளா ஃபார்மல் லெட்டர் வச்சுக்கோங்க. இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கறது பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரக்சரைசேஷன்ல டைரக்டா சென்டர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கறது மட்டும் தான் போட போறோம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா டியர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய கதை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த பாடி ஆஃப் த லெட்டர்ல. சரிங்களா? ஸோ அந்த ஸ்பாட்ல நமக்கு யோசிக்க முடிஞ்சதுன்னா ஓகே, காமான மைண்ட் இருக்கு, என்னால யோசிச்சு எழுதிட முடியும்னா ஓகே, இட் இஸ் பண்ணிடலாம் அதை. பட் ஸ்டில் ஃபார்மல் லெட்டர் போறதுதான் ரொம்ப சேஃபஸ்ட் வே அண்ட் தென் வந்து மோஸ்ட் கிளவரான வே அப்படின்னு பார்த்தாலுமே அது ஃபார்மல் லெட்டரை நம்ம யூஸ் பண்றதுதான். சரியா? ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் ஃபார்மல் லெட்டர் whenever it is possible. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை தான் இந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ வேற என்ன இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு கிராமர், ஸ்பெல்லிங், பஞ்சுவேஷன் அண்ட் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமா பார்த்தோம், கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நமக்கே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டோம்னாலே, இந்த இடத்துல கிராமர் மிஸ்டேக்கா இருக்குன்றத ஃபீல் பண்ணிட்டோம்னாலே அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு வந்து மறுபடியும் டைப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மோஸ்டா கிராமர் மிஸ்டேக்ஸ், மைனரான மிஸ்டேக்ஸ், இட் இஸ் நெகோஷியபிள் தான். பட் ஸ்டில் பஞ்சுவேஷன் மார்க்ஸ், ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, ஃப்ரம் டூல எல்லாம் நம்ம கமா போட்டு எழுதுறது, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்றது, ப்ராப்பர் நவுன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர்ஸ் போடுறது, அன்வான்டா நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவுல கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரியான எரர்ஸை மட்டும் நம்ம பண்ணாம ரொம்ப கான்சியஸா இதுல நம்ம பாத்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான், நம்ம பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இதெல்லாம் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும் அடிக்கடி. சரிங்களா? ஒரு லெட்டர் எழுதுறப்ப இடையில வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றதுலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சிடும் நமக்கு அந்த லெட்டர் பார்த்தாலே. சரியா? சோ அந்த மாதிரியான எரர்ஸை கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணிடும். சரியா? அடுத்தது லெட்டரோட ஸ்ட்ரக்சரைசேஷனை நம்ம அடுத்தது பார்ப்போம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மல் லெட்டரோட ஸ்ட்ரக்சரைசேஷனை பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் அப்படிங்கறத கொடுக்குறோம். ஓகேவா? எந்த இடத்துலயுமே நம்மளோட நேமை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளோட ரிலீஜனை மென்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளோட சிட்டி, நம்மளோட லொக்காலிட்டி எதையுமே வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. எல்லாமே அனானிமஸா இருக்கணும். சரிங்களா? சோ தட் நம்ம XXX YYY அண்ட் ZZZ இதான் நம்ம ஸ்கூல்லயுமே பண்ணியிருப்போம். கரெக்டா? சோ அதே தான் இங்கேயுமே நம்ம பண்ண போறோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சேம் ஃபார்மேட் தான், அதுல பெருசா ஒண்ணுமே இருக்காது. பட் ஸ்டில் we have to know that. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரம் அட்ரஸ் XXX YYY அண்ட் ZZZ அப்படிங்கிறது. அடுத்ததா டெசிக்னேஷன் டு அட்ரஸ்ல பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் பேப்பர் எடிட்டரை பத்தி எழுதுறோம் அப்படின்னா டு த எடிட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல த எடிட்டர் அப்படிங்கறத போடுறோம். ஓகே. அடுத்தது டேட் ஃபார்மேட். இந்த டேட் ஃபார்மேட் அப்படிங்கறத பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 26th நவம்பர் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். 26th நவம்பர் 2024 அப்படி சொல்லி. சரிங்களா? டேட்டோட ஃபார்மேட் இதுதான், இப்படிதான் நம்ம போடணும். ஸோ டெசிக்னேஷன் போடுறோம். அடுத்தது லொக்காலிட்டி அதெல்லாம் நம்ம போட்டுறோம். YYY ZZZ. ஓகே. எங்கேயுமே ரிவீல் ஆகாம அனானிமஸா நம்ம போட்டுறோம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் அண்ட் டு அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் லெட்டர்ல ஃப்ரம் அண்ட் டு. ஓகேவா? சென்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் தென் ரிசீவர்ஸ் அட்ரஸ் அதை நம்ம மென்ஷன் பண்ணிடும். அடுத்தது கொஸ்டினை பேஸ் பண்ணியே சப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கிளைமேட் சேஞ்ச் பத்தினா அவேர்னஸை வந்து மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத சப்ஜெக்டா நம்ம போடுறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன எழுத போறோமோ அதோட ஒரு ஷார்ட் டர்ன்டு வெர்ஷனா இருக்கணும். சரிங்களா? அப்ப டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடும். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எழுதணும். ஆக்சுவலி ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் எழுதுறது, ஸ்லாங்ஸ் வந்து யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லா நீட்டா பிரசென்ட் பண்ணும். ஒரு அபிஷியல் லெட்டரை எழுதுறப்ப, ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதுறப்ப என்ன கான்சியஸ்னஸ்ல எழுதுவோமோ அதே கான்சியஸ்னஸ்ல தான் இந்த லெட்டரை நம்ம எழுதணும். ஓகேவா? சோ டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி
நம்ம ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கறத கொடுக்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சல்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஓகேவா. ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் மேடம் அப்படிங்கிறது ஓகேவா. சிம்பிளா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. பெருசா புதுசா ஒரு சல்யூட்டேஷன் போடுறேன் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கியான விஷயங்களை ட்ரை பண்ண வேணாம். ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் மேடம் அப்படிங்கறதே போட்டு முடிச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்ததுதான் நம்ம பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி இருக்கணுங்கிறத பாக்குறோம் சரிங்களா. ஸோ ஒரு பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் சரிங்களா. கமா பங்க்சுவேஷன் மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டா போட்டுறோம் நம்ம சரியா. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணி ஒரு 2 லைன் ஆர் 3 லைன் ஓகேங்களா. 2 to 3 லைன்ஸ் என்ன கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி நம்ம எழுதுறோம் சரிங்களா. அடுத்தது மெயின் கண்டென்ட் ஓகேவா. அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத ஒரு 4 to 8 லைன்ஸ் கிட்ட 4 to 8 லைன்ஸ் கூட போகணும். 4 to 5 or 6 லைன்ஸ் கிட்ட நம்ம வச்சுக்கிறோம் ஓகே. அடுத்ததா பார்த்தோம்னா லாஸ்டா பார்த்தோம்னா கன்க்ளூஷன். இந்த விஷயத்த கன்க்ளூட் பண்ற மாதிரி இல்லாட்டி உங்களோட ரெஸ்பான்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அவங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும். லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு கரெக்டா ஃபார்மல் லெட்டர்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்துறோம் சரிங்களா. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் ஆர் யுவர் ஆக்ஷன் ஆன் திஸ் இஷ்யூ இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கீ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல. கன்க்ளூடிங் பேராகிராஃப்ல அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல சரிங்களா. டக்குன்னு எழுதி விட்டு போயிடலாம் சரியா. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ், யுவர் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் வில் பி ஹைலி அப்ரிசியேட்டட் ஆர் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஹைலி எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அது யூசேஜ்ல பொறுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. என்ன கண்டென்ட் கேட்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டலாம் சரியா. சோ உங்களோட லெட்டர் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு டாப் மார்க் அப்படிங்கிறது விழுந்துடும் சரியா. ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப், அடுத்தது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தென் கன்க்ளூடிங்கா நம்ம அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை சொல்ற மாதிரி ஒரு லெட்டரை இந்த ஃபார்மேட்ல எழுதி முடிக்கிறீங்க. ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு டாப் மார்க் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க சரியா. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான விஷயம் தான். எப்படி இது நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு 10 லெட்டராவது எழுதி பார்க்கணும் சரிங்களா. எழுதி பார்க்கணும், ஐ மீன் டைப் பண்ணி பார்க்கணும். உங்க டைப்பிங் ஸ்பீடும் அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும் சரியா. ஸோ டெய்லியும் ஒரு 10 லெட்டர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10-15 நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படிங்களா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்களா ஈஸியா வந்துடும் சரியா. சோ இதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்ல, ஈஸியான விஷயம் தான். ஏன்னா ஃப்ரம் டு அப்படிங்கறத நம்ம கொஸ்டின்ல இருந்தே எடுத்து எழுத போறோம். பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாவே வந்துடும் நமக்கு சரியா. சோ அடுத்தது எப்படி கன்க்ளூட் பண்றோம், ஐ மீன் ஒரு லெட்டர் ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யுவர்ஸ் ட்ரூலின்னு போடலாம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கறத போட்டு முடிக்கலாம். பிகாஸ் ஐ எம் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஆர்கனைசேஷன் ஆர் ஐ எம் ட்ரூ டு யுவர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சல்யூட்டேஷன் ஆர்எல்ஸ் ஒரு எண்டிங்கை நம்ம இந்த இடத்துல அப்படி கொடுக்குறோம் சரிங்களா. ஒபீடியன்ட்லி அப்படிங்கறதெல்லாம் போடக்கூடாது. ஒரு அத்தாரிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த இடத்துல ஒபீடியன்ட்லி அப்படிங்கறதெல்லாம் போடணும் ஓகேவா. நம்ம ஒரு எம்ப்ளாயியா இருக்கப்ப ஃபெய்த்ஃபுல்லி ட்ரூலி அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ யுவர்ஸ் ட்ரூலின்னு போட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி அனானிமஸா சொல்லி முடிச்சிடும். இதுதான் ஒரு ஃபார்மல் லெட்டரோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சரியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், அதை பார்ப்போம் சரிங்களா. ஸோ ரைட் அ லெட்டர் டு த நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஆன் ஹவு டு ஸ்டாப் கிரைம் இன் த சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெம் அட்ரஸ், அடுத்தது டேட்டை மென்ஷன் பண்ணியாச்சு, டூ அட்ரஸ் போடுறோம் ஓகேங்களா. ஸோ டூ அட்ரஸ்ல பார்த்தோம்னா நம்ம நியூஸ் பேப்பரோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேம், கொஸ்டின்லேயே ஏதாவது அட்ரஸ் சிட்டி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மென்ஷன் பண்றோம். ஆர்எல்ஸ் XXXYYY அப்படிங்கறத போட்டு முடிச்சிடறோம் ஓகேங்களா. ஸோ டேட்டோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, 25th November 2024 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம எழுதணும் சரியா. ஸோ அடுத்தது சப்ஜெக்ட், அட்ரஸிங் த ரைசிங் கிரைம் ரேட் இன் அவர் சிட்டி. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே வேற ஒரு ஃபார்மேட்ல எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் ஓகேங்களா.
கிரைம் இன் சிட்டி அதை எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறத கொடுக்குறோம். அடுத்தது சல்யூட்டேஷன், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் அப்படிங்கறத நம்ம போட்டுட்டு இப்போ பேராகிராஃப் பார்த்தோம்னா 3 பேராகிராஃபா சிம்பிளா முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது ஒரு 2 லைன். அடுத்தது இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு செட். சரிங்களா? முக்கியமான இடம் இதுதான். அடுத்தது அதை நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறோம். சரியா? ஸோ இப்படிதான் நம்மளோட லெட்டரோட ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இது ஒரு ஃபார்மல் லெட்டரோட ஸ்ட்ரக்சரைசேஷன். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு 2 லைன் ஆர் 3 லைன், அடுத்தது மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு 3-4 லைன், அடுத்ததா பார்த்தோம்னா எண்டிங்க்கு ஒரு 2 லைன் ஆர் 3 லைன். சரியா? முடிச்சுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு லெட்டர் முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடணும் நம்ம. சரிங்களா? சிம்பிளான விஷயம் தான், ரொம்ப ஈஸி தான், இதுக்கு பயப்படவே தேவையில்லை. நம்ம ஸ்கூல்ல இருந்து பண்ணக்கூடிய விஷயம் தான். இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எழுதியிருப்போம், தமிழ்லயே லெட்டர் ரைட்டிங் எழுதியிருப்போம். இதை பார்த்து நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? சிம்பிளான விஷயங்கள் தான். அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், அதோட ஸ்ட்ரக்சரையும் பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு திடீர்னு எக்ஸாம்ல என்ன எழுதணும்ன்றது தோணாது. சரியா? ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேட்டை போட்டுறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளோட ஐடென்டிட்டி, அதை வந்து சொல்லாம சொல்றோம், XXX YYY அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிட்டி கொடுத்துறோம். அடுத்தது இந்த இடத்துல டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? டியர் ஃப்ரெண்ட் ஆர் டியர் சம்மன் XXX அப்படின்னு போடுவாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். நம்ம சிம்பிளா டியர் ஃப்ரெண்டுனே ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? பக்கத்துல கமா இருக்கணும், இந்த இடத்துல கமா இருக்கணும், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், இதெல்லாம் தான் நோட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்ல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. XXX அப்படின்னு போடணும்னா பக்கத்துல கமா போடணும். YYY அப்படின்னு போடுறோம்னா டாட் வைக்கணும். சரியா? டியர் ஃப்ரெண்டுன்னு எழுதுறப்ப ஃப்ரெண்டு பக்கத்துல கமா அப்படிங்கறத போடணும். சரிங்களா? இந்த மாதிரியான சிம்பிளான விஷயங்கள்ல மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு இன்ஃபார்மல் லெட்டரோட ஸ்ட்ரக்சர், அதோட பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதே தான். இன்ட்ரடக்ஷன், அவங்கள வந்து வெல்கம் பண்ற மாதிரி, அரல்ஸ் அவங்கள பத்தி விசாரிக்கிற மாதிரி ஒரு 2 லைன். ஓகே. அடுத்தது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு 5 to 6 லைன்ஸ். ஓகேவா? லாஸ்டா பார்த்தோம்னா அவங்கள தேங்க் பண்ற மாதிரி, ஆர்எல்ஸ் அவங்கள வந்து கிரீட் பண்ற மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று, அதை பேஸ் பண்ணி ஒரு 2 லைன்ஸ். ஓகே. ஸோ டோட்டலா நம்மளோட இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறதுமே பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறது 3 பேராகிராஃபா பிரிஞ்சிருக்கணும். இதேதான் ஃபார்மல் லெட்டருக்கும் நம்ம பார்த்தோம், 3 பேராகிராஃபா பிரிஞ்சிருக்கணும். அப்ப லெட்டர்னு நீங்க எழுத உட்காந்துட்டீங்க அப்படின்னா 3 பேராகிராஃபா பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நல்லா கான்சியஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கறத, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கிடணும். ஸோ இதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஒதுக்குறப்போ நம்ம வேர்ட் லிமிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். 150 வேர்ட்ஸ்க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஆவரேஜ் டைம் அப்படிங்கிறது 8 minutes தான். அதுக்குள்ள நம்ம எழுதி முடிச்சிடணும். சரியா? சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ இதுதான் இன்ஃபார்மல் லெட்டர். சிம்பிளா முடிச்சுட்டாங்க. congratulating him for his new job offer in an MNC company அப்படின்னு சொல்லி, உங்க ஃப்ரெண்டுக்கு MNCல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதை கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. சிம்பிளா எழுதிடலாம். ஓகேங்களா? டேட், நம்ம சென்டர்ஸ் அட்ரஸ் அதை போட்டுறோம். அடுத்தது டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கொஸ்டினை அப்படியே நம்ம அட்ரஸ் பண்றோம். ஓகே. 2 லைன் 3 லைன் அகைன் 2 லைன். இதுதான் ஃபார்மேட். இப்படிதான் நீங்க எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு டாப் மார்க் அப்படிங்கிறது வரும். இது படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ், என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அதை ஈஸியா கன்வே பண்ணிருப்பாங்க. சோ அதை தான் நீங்களும் பண்ணணும். நீங்க கன்வே பண்ண வரத படிக்கிறவங்க, அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிற அளவுல இருந்தாலே போதும். ஒரு லெட்டருக்கு நல்ல மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா? சோ இதுலயே பார்த்தோம்னா நமக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கு. சோ உங்களுக்கு டெய்லி ஒரு 10 கொஸ்டின் எழுதி பாத்தீங்கன்னா கூட போதும். சரிங்களா? சோ இந்த PDF அட்டாச் பண்ணிருப்போம், நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் அப்படிங்கிற. பெருசா பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. லெட்டர் ரைட்டிங் அது சின்ன வயசுல இருந்தே பண்ணாதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிடும். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.